இஸ்ரோவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆஹா ஆஹா ஆமைகள்! நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது தான் படகில் பசிக்குரல் மறைந்து உயிர்க்குரல் கேட்டது. கடலில் கிடந்த பரதன் தாவி குதித்து மேலே வந்தான். சமையல் கட்டு சென்றான். கத்தியும் சட்டியும் கொண்டு வந்தான். ஆமைகளை நெருங்கினான். பார்த்து கையை கடித்துவிடப் போகிறது ஆமை. அடப்போடா, ஆமைக்கு பல்லில்லை என்பது எனக்கு தெரியாதா? வெள்ளையாய் தெரிந்தது அடிவயிறு. அதன் இதய பகுதியில் கத்தியை வைத்தான். குத்தினான், அழுத்தினான், கீறினான், கிழித்தான். முதலில் கசிய ஆரம்பித்த கருஞ்சிவப்பு ரத்தம் குபுகுபுவென கொட்டத் தொடங்கியது. ஆமையின் தலைத்துடிப்பை அவனால் தாங்க முடியவில்லை. அதை வெட்டி எறிந்தான். அப்படியே தூக்கி பிடித்து கவிழ்த்து அதன் இரத்தத்தை சட்டியில் கொட்டினான். அவ்வாறே ஆமை மற்ற ஆமைகளை பிளந்து இரத்தம் எடுக்க நிரம்பிவிட்டது பாதி சட்டி. பரதன் உற்சாகத்தில் கத்தினான். இப்போது இது இரத்தம் அல்ல, சிவப்பு தண்ணீர். குடியுங்கள், எல்லோரும் குடியுங்கள். அதுவரை இருந்து கிடந்த டம்ளர்களுக்கெல்லாம் உடனே உயிர் வந்தது. சட்டியில் விட்டு ஆளுக்கொரு டம்ளர் ஆமை ரத்தம் அவசரமாய் மொண்டான். இந்தா பாண்டி, இது உனக்கு. இந்தா சலீம், இது உனக்கு. இந்தா பேனாக்காரரே, இது உங்களுக்கு. தூரத்தில் பிரமை பிடித்து பேசாதிருந்தான் இசக்கி. இந்தா இசக்கி, இது உனக்கு. அதுவரை திரும்பாதிருந்த இசக்கி திரும்பினான். அவன் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் ஆமை இரத்தத்தில் விழுந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். இன்று முதல் நான் சாகும் வரை அசைவம் தொடமாட்டேன். நான் கொன்ற சுண்டெலிக்கு ஆயுள் முழுவதும் நான் செலுத்தும் அஞ்சலி அதுதான். அசைவில்லை யாரும். அப்படியே நின்றார்கள். இசக்கி சைவமாகிவிட்டானா? வேங்கைக்கு வெற்றிலை போதுமா? இது என்ன புது அதிர்ச்சி! அவர்கள் எதிர்பாராத திசையிலிருந்து இன்னொரு அதிர்ச்சியும் வந்தது. எனக்கும் கொடுங்கள் ஒரு டம்ளர் ஆமை ரத்தம். திகைத்து திரும்பினார்கள். கேட்டவள் தமிழ் ரோஜா. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நேரலாம். இன்று காண்பது நாளை மாறலாம். மாற்றமே பரிணாமம். மாறுதல் ஒன்றுதான் உலகில் மாறாதிருப்பது. என்னங்க ஆச்சரியமாக இருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை நாவல் கூட சொல்லலாம். நிறைய தமிழ் ஆசிரியர்களுக்கு இது ஒரு பரிச்சயமான ஒரு கவிதை. வைரமுத்துவின் வைரங்களில் இதுவும் ஒரு வைரம். இது தண்ணீர் தேசம். இந்த தண்ணீர் தேசத்தில் எவ்வாறு உணவுக்காக நிறைய சண்டைகள் வருமோ, அதுபோல தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வும் அதனை தொடர்ந்து வந்த நியமன தேர்வும். முடிஞ்சால் வாங்கி படிங்க. தண்ணீர் தேசம் கவிஞர் வைரமுத்தோடுது. இல்லை பிடிஎஃபாக கிடைச்சாலும் படிங்க. ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த ஒரு அமைதி யுத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கட்டாயக்கல்வி உரிமை சட்டத்துக்கு பிறகு 2013 என்ற ஒரு முதல் கோணல், அது அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட கோணல், ஆசிரியர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோணல் அல்ல. 2013 இருந்த அரசியல் சூழ்நிலையும் அதிகார சூழ்நிலையும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு கோணலான ஒரு தையல். ஒரு கிழிந்து ஆடியை தைப்பதற்காக தைக்கப்பட்ட ஒரு தையல். அது தொடர்ந்து கோணலாகவே சென்று கொண்டிருக்கிறது. 2013, 2015, 2017, 19, 22 தொடர்ந்து வந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, 2 பல்வேறு முரண்பாடுகள். 4ஆம் திசை 8ஆம் திசை என்பதை மாறி 9ஆம் திசையை நோக்கி செல்கிறார்கள். 3 பரிணாம வளர்ச்சியை தாண்டி 4ஆம் பரிணாம வளர்ச்சி. இங்கே 2013 என்று ஒரு திசை, 2017ன்னு ஒரு திசை, 2013ம் 17ம் சேர்ந்து ஒரு திசை. 2022 பார்த்தீங்கன்னா வடதுருவும் தென்துருவும் ஆனார்கள் ஒன்றாக இருந்த ஆசிரியர்கள். சிவிக்கு சென்றவர்களெல்லாம் ஒரு குழு, சிவிக்கு செல்லாதவர்களெல்லாம் ஒரு குழு. அதிக மதிப்பெண் எடுத்துவிட்டு கூடுதல் வேக்கன்சி கேட்பதற்காக ஒரு குழு. யாருக்கு கிடைக்கும் அந்த உயிர் காற்று? இங்கு அரசியல் சூழ்ச்சியாலும் அதிகார வர்க்கத்தாலும் ஆசிரியர்கள் துண்டாடப்பட்டிருக்காங்க. இந்த தண்ணீர் தேசம் படிக்கும் பொழுது
இதுதான் ஞாபகம் வருது. கிடைச்ச ஆமைக்கறியை வந்து எப்படி பிரித்து சாப்பிட்ணும், சைவமாக இருக்கிறவங்களோட அசைவ இரத்தத்தை நீராக குடிக்கிற நிலைமைக்கு போகுது இந்த தண்ணீர் தேசம். இதற்கு நீதி சொல்வதா, வழி சொல்வதா, இல்லை சரி செய்வதா என்பது இறைவன் கொடுக்கும் வழி மட்டுமே. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். விதியை உருவாக்கியவர்கள் தான் இந்த விதியை வந்து உடைக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். நியமன தேர்வு என்ற ஒரு தேர்வு முடிந்த பிறகு இருந்த ஆசிரியர்களுக்கிடையான ஒற்றுமை தற்காலிக விடை குறிப்புக்கு பிறகு சரியாக இருந்தது. ஆனால் இறுதி விடை குறிப்பு வந்த பிறகு அதைத் தொடர்ந்து வந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் கலைக்கப்பட்ட ஆசிரியர்களோட பட்டியல், இதன் பிறகு எழுந்த வழக்குகள், இதன் பிறகு எழுந்த பிணக்குகள் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆசிரியர்களின் பிரிவினையை பெரிதாக்கி கொண்டே செல்கிறது. இதில் அரசியல்வாதிகளுக்கும் கொண்டாட்டம், அதிகாரிகளுக்கும் ஆரவார மகிழ்ச்சி. என்று இது அடங்குமோ என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த பதிவு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்களும் ஒரு பதிவு பண்ணுங்கள்.